2026 தேர்தல்ல இந்த பகுதியில் டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே 3 கட்சிகள் கூட்டிட்டு உங்களோட ஆதரவு யாருக்கு? இதுல என்ன சந்தேகம்? விஜய் சாருக்கு தான். விஜய் சார் எதனால? அவரை பிடிக்கும். ஒரு மாற்றம் வருமே அப்படிங்கிறதுக்காக. இத்தனை நாளாக இருந்தவங்க ஏதோ மறுபடியும் அதே நடந்துட்டு இருக்கு. ரொட்டேஷனாகவே அந்த ஊழல் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கே தெரியும், அந்த விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது. வேலை வாய்ப்பு இல்லை. நான் கூட இப்போ வேலை வாய்ப்பு இல்லாமல் சுற்றிட்டு திரிகிறேன். டிகிரி படித்தவங்களுக்கே இல்லை. இப்போ நான் 10th முடிச்சு என்னாலேயே சமாளிக்க முடியல. கூலி வேலையும் ரொம்ப பண்ணி போச்சு. நான் இளம்பல, சேலத்தில் இருக்கேன். சேலத்துலேருந்து இங்கே தான் வந்தேன். அங்கே வேலைன்னு இங்கே வந்திருக்கேன். சரி, மறுபடியும் ஏதோ மாற்றம் வரும், அதனால தான் அவருக்கு ஆதரவு கொடுக்கலான்னு. 2026 தேர்தலில் திமுக, அதிமுக, தாவேகா 3 கட்சிகள் கூட்டிட்டு ஆதரவு யாருக்கு? பிஎம்கே எங்கே போகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆதரவு. பிஎம்கே எவ்வளோ வருஷமா பிஎம்கே ஆதரவு கொடுத்துருக்கீங்க? எனக்கு விவரம் தெரிஞ்சது பிஎம்கே தான். பேரு தெரியல, ஆனா இங்க வருது எப்படி தாவேகா தான் வரும். ஆமா, வாலிபர்கள் ஜாஸ்தி, ஓட்டு ஜாஸ்தி. இன்னைக்கு இருக்கிற 18ல இருந்து 30க்குள்ள ஓட்டு எல்லாமே அவருக்கு தான் இருக்கும். தளபதி தான். டிஎம்கே தாங்க. இல்ல அது ஒரு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. 4 வருஷம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எந்த குறையும் இல்லை. எல்லாம் பண்ற பெண்களுக்கு எல்லாத்தையும் நல்லா பண்றாருங்க. ஏன்னா அவர் தான் வருவாரு. உங்க பகுதியில் அவங்க பண்ண நலத்திட்டங்கள் இல்லை நிறைய பண்ணிருக்காருங்க. என்ன பண்ணிருக்காரு? நல்லா பண்ணிருக்காரு, எதுவும் சொல்ல முடியல. என்ன பண்ணிருக்காருன்னு கேக்குறேன். நலத்திட்டம் நல்லா பண்ணிருக்காருங்க. விஜய் எதனால? அதுதான் பிடிச்சா எனக்கு. நீங்க தெரிஞ்சு நீங்க ஒரு நார்த் இந்தியன் நினைக்கிறேன். செட்டில் ஆயிட்டீங்க. இங்க ஓட்டர் ஐடி இருக்கா? இருக்கு. எதனால விஜய் ஆதரிக்கிறீங்க? விஜய் எல்லாம் மக்களுக்கு செய்யறதுக்கு, ஏழை ஆளுக்கு செய்யறதுக்கு, அதில் அவரு தான் பிடிக்கும். விஜய். எதனால விஜய்? எனக்கு விஜய் சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். நான் விஜயோட ஃபேன், அதனால விஜய். ஓகே, நீங்க அப்ப விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. விஜய் மீது ஒரு பெண் புகார் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூரை சேர்ந்த வயசுல கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமா. இதை எப்படி பாக்குறீங்க? அவங்க மாற்றி பேசிட்டு இருக்கிறாங்களே. அவங்க ஃபர்ஸ்ட் டிஎம்கே விஜய் கூட இருக்கும்போது அவரை பற்றி நல்லா பேசிட்டு இருந்தாங்க. டிஎம்கே போனதுலேருந்து டிஎம்கே தூத்துப்பாட்டு அவங்களாம் பெரிய பொருட்டாவே இல்லை. அதுக்கு எங்களுக்கு தளபதி அண்ணாவுக்கு மட்டும் தான் நாங்கள் போடுவோம். எனக்கு இன்னும் ஓட்டர் ஐடி வரல. ஆனாலும் நான் ஃபர்ஸ்ட் ஓட்டு தளபதி அண்ணாவுக்கு தான் போட போகிறேன். எல்லாருமே தளபதிக்கு தான் போட போகிறேன். செகண்ட் சான்ஸ் விஜய் அந்த அண்ணா விட்டோம். இந்த வாட்டி தளபதிக்கு கொடுக்கலான்ட்டு எல்லாருமே தளபதி தான் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. சட்டமன்ற தொகுதியில் பார்த்தா டிஎம்கே. எதனால சார் டிஎம்கே? அவங்க எப்படி சொல்றது, ஏழை மக்களுக்கு என்ன நலத்திட்டம் கொடுக்கலான்ட்டு அவங்க யோசித்து பண்றாங்க. என்னென்ன பண்ணிருக்காங்க சார்? இலவச பஸ் இருக்கும், மகளிர் ஒரு உதவித்தொகையாக இருக்கும், நிறைய பலன் சொல்லலாம். ஏழை மக்கள் குறிப்பாக அவங்களுக்கு நல்ல நலத்திட்டங்களை செஞ்சுன்னு வராங்க. மக்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சி இருக்குன்னு சொல்றாங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? யாருக்கு அதிருப்தி சொல்லுங்க? அதிர்ச்சியில் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அதிருப்தி இருக்கிற மாதிரி எதுவும் நம்மளுக்கு தெரியல. எதிர்கட்சி இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கலாம். நான் டிவிக்கே தான். புதுசாக ஒரு மாற்றம் வரணும். போட்டு ஏடிஎம்கே 2த்துக்கும் போட்டுட்டேன். அந்த அளவுக்கு நம்மளுக்கு எதுவும் பெனிஃபிட் இல்லை. புது ஒரு ஆட்சியை வந்தால் எதனாவது மாறவன்ட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணால் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய்க்கு தான். விஜய் விஜய்னா எனக்கு ஃபேன். அவரு சின்ன வயசுல இருந்து பிடிக்காதனால ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே எதனால சார்? அந்த 50 வருஷமா அதில் தான் இருக்கிறேன். அதனால ஏடிஎம்கே தான் வரும். சார், இந்த பகுதியில் திமுகவோட செயல்பாடுல நிறைய பேர் குற்றச்சாட்டு சொல்றாங்க. அது எப்படி சார்? அது எல்லா ஏரியாலையும் நடக்க தான் செய்யுது. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்றபடி எல்லா ஊர்லயும் நடக்கிற பிரச்சனையை தான் டிவிலே காட்டுறோம், அதை தான் பார்க்குறோம். அதனால ரொம்ப இதுவாகி போயிருக்குது டிஎம்கே கவர்மெண்ட்டே. எவ்வளோ அது எப்பவுமே டிஎம்கே கவர்மெண்ட் வந்தால் அது நடக்க தான் செய்யும். அதில் எந்த பிரச்சனை இன்னைக்கு இல்லை. 1967 அது அப்படிதான் இருக்குது. நிறைய கொலைகள் நடக்குது, தற்கொலைப்பு நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி சார்? பார்க்கும்போது சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு தெரியுது, வேற ஒன்றும் இல்லை. ஆளுங்கட்சியோட செயல்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எப்படி சொல்றீங்க? நல்லா தான் பண்றாங்க இங்க ஆளுங்கட்சி. 2026 தேர்தலில் இங்க யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு? இந்த தொகுதியில டிஎம்கே தான். டிஎம்கே தான். இது எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? எதிர்த்து நிறைய பேர் இருக்காங்க சார், சொல்ல தெரியல சார். வணக்கம் சார். வணக்கம். 2026 தேர்தலில் உங்களோட ஆதரவு இந்த பகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவுக்கா? திமுக. ஏனால திமுக? நல்லது செய்யறாங்க, அதனால திமுக. என்னோட நல்லது செஞ்சிருக்காங்க சார்? எனக்கு ரோடு வசதி, பஸ் வசதி இவைகள்லாம் நல்லா செஞ்சிருக்காங்க. இன்னும் கிராமப்புறங்கள்ல ரோடு வசதி ரொம்ப நல்லா இருக்கு. மற்ற சர்வீஸ்லாம் கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. மக்கள் எல்லாம் அதிருப்தியில இருக்க மாதிரி ஒரு பின்பம் இருக்கே சார், அதை எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் தான் நான் சொல்ல முடியும். அதனால மற்றவங்களை பற்றி நான் சொல்ல முடியாது இல்லையா. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா செஞ்சிருக்காங்க. அது திருப்பி தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் வைக்கிறாங்க. அது எதில் இல்லாத இருக்குதுங்க ஊழல். இதை விட மற்றவங்களாம் அதிகமாக தான் ஊழல் கொடுக்குறாங்க. தாவேகா விஜய் அவர்கள் வந்திருக்காங்க, அவரை பத்தி என்ன? எனக்கு அதில் ஒரு ஐடியா இல்லை. அதிமுக
அதிமுக சுத்தமாக எனக்கு ஒத்துழைப்பு. அது ஒன்றும் இது வரைக்கும் செஞ்சதா எனக்கு தெரியல. அது அம்மையார் இருக்கும்போதும் புரட்சித் தலைவர் இருக்கும்போது நல்லா இருந்தது அதிமுக. இப்போதைக்கு சொல்கிற மாதிரி இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து டிஎம்கே. 2026 தேர்தலில் 3 இது திமுக தான் கூட்டணி பலமாக இருக்குது. அதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை திமுக கட்சி பலவீனப்பட்டுச்சுன்னா, கூட்டணி ஒன்றிச்சுன்னா அது வந்து கூட்டணி மந்திரி சபைக்கு வழிவகுக்கும். அதிமுகவுக்கும் அந்த அளவுக்கு பலம் வராது. ஏன்னா பிஜேபி வந்து மதவாத கட்சின்றதுனால தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அவங்களுக்கு அந்த ஓட்டுடைய எண்ணிக்கை கம்மி தான். அவங்களுக்கு அவங்க கட்சி பூத் கமிட்டி லெவல்லே அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து அதிமுகவுடைய அந்த சப்போர்ட்ல தான் அவங்க வந்து நிற்கிறாங்க. அதனால வந்து கணிச்சு பார்த்தோம்னா அதிமுக தான் சொந்த பலத்தில் தான் நிற்குது. பிஜேபி படம் ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு கூட்டணி ப்ளஸ் ஒன்றுமே இல்லை, சிறுபான்மையினட்டு ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அது திமுகவுக்கு தான் சாதகமாக போகும். விஜய் வந்து ஓட்டை பிரிப்பார். பிரிக்கும் போது அது தானாகவே திமுக கூட்டணிக்கு தான் அது சாதகமாக முடியும். ஒருவேளை விஜய் வந்து அதிமுக கூட்டணி போனா எப்படி இருக்கும்? அப்போ கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். கண்டிப்பாக அப்போ கொஞ்சம் 2 பேருக்குமே இழுபறியான டஃப்பாக இருக்கலாம். அந்த டைமில் யாருக்கு சீட்டு சரிசமம் அந்த கூட யார் ஒரு வேளை தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் ஆதரவு அளிக்கிறாங்களோ அவங்க வரலாம். செயல்பாடுல எப்படி இருக்கும் திமுக அது செயல்பாடு மேல்மட்ட வரையதா, இது அடிமட்டத்துக்கு எதுவும் போன மாதிரி தெரியல. மேல்மட்டத்தில் தான் சரியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடிமட்டத்தில் வந்து தினந்தோறும் ஏதாவது ஒரு ட்ரபிள் மக்களுக்கு இருந்தா இருக்குது. இந்த பகுதியில் ஒன்றும் பெருசாக செய்யலன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பகுதியில் நான் அந்த அளவுக்கு நான் வந்து முகப்பேரில் இருக்கிறதுனால இந்த பகுதியில் எப்படி இருக்கு? ஆள் இப்போ அதிகமாக தென்படுறாங்களா கண்டி செய்கிறாங்களான்னு தெரியல. அது ஆராய்ச்சி பார்த்தா தான் தெரியும். உங்களோட ஆதரவு யாருக்குண்ணா 26? நான் பேசிக்காக பார்த்தா நல்ல ஒரு கேண்டிடேட்டு, நல்ல ஒரு அரசியல் தலைவர்னா திருமாவளவன் தான் நான் எதிர்பார்க்குறேன். அதனால அவர் எந்த பக்கம் இருக்கிறாரோ அந்த பக்கம் நாங்கள் இருப்போம். திமுக தான் இருக்கு. திமுக எதனால திமுக? ஏன்னா அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாமே. பகுதியில் எல்லா செயல்பாடும் நடக்குது. அதனால தான் திமுக. இந்த பகுதியில் என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு நல்லது ஒரு 4 விஷயம். சாலையெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சில மக்களுக்கு என்ன சில அடிப்படை தேவைகள் எல்லாம் நல்லா அரசாங்கத்தின் மூலயமா சில எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அது சில பேருக்கு தெரியல. ஒரு மாயமான பிம்பத்தை நம்பி ஜனங்க அப்படிதான் போவாங்க. எப்படின்னா எங்க கூட்டம் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல தான் போய் இப்போ சரவணா ஸ்டோர், போத்திஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன் வாங்குறோம் எதுக்கு வாங்குறோன்னு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல போயிட்டு அதே பொருள் தான் வெளியில் விற்றாலும் அதே பொருள் தான், ஆனால் அது கம்மி ரேட்டில் வரும். ஆனால் வந்து சரவணா ஸ்டோர் போத்திஸ் ஏன் போகிறான்னா ஒரு பிம்பம் தான், அங்கே நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு மாயை தான் இதெல்லாம் வருது. ஆனால் அடிப்படைக்கு திமுக தான் வரணும்னு நான் விரும்புகிறேன். திமுக வரும்னு சொல்றீங்க. நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. மக்கள் ஒரு பக்கம் என்னதான் நீங்க ஒரு பக்கம் எதிர்ப்பு இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? ஊழல்னு எல்லாருமே தான் சார் ஊழல். யார் ஊழல்னு சொல்ல முடியாது. ஒரு தனிநபர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. அவர் சும்மா ஒரு ஊழல் இல்லாமல் ஒரு பேச சொல்லுங்க, செய்ய முடியாது. எல்லாத்துலேயும் ஊழல் இருக்கு. புரியுதுங்களா? அது வெளியில் சொல்ல மாட்டாங்க. மற்றவங்கள விரலை வச்சு காமிக்கிறதோட நம்ம கரெக்டாக இருந்தோன்னா அந்த ஸ்கேல் வந்து அடுத்தவங்களை சொல்கிறதுக்கு திருத்துறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கணும் தவிர அவங்கள குற்றப்படுத்தி பேசக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அடிப்படை தேவை என்ன இருக்கோ அதெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் புரியல ஜனங்களுக்கு. ஏன்னா கடந்த மாதம் கமலஹாசன் சொல்லி வந்தார். அவரே இதே மாதிரி தானே நம்பினாங்க. ஆனால் என்ன நடந்தது சொல்லுங்க? எல்லாமே வந்து வாக்கு பிரிக்கிறதுக்கு தான் இது வந்து. ஆனால் சரியான ஒரு தேர்வு என்னன்னா, அரசாங்கம் இந்த இத்தனை வருஷமா ஒரு ஆட்சியில் நின்றுட்டு எல்லாரையும் பார்த்துருக்காரு. புதுசாக வந்து ஒரு 234 தொகுதிக்கேற்ற கேண்டிடேட் இருக்கணும். நல்ல முகம் தெரிஞ்ச ஒரு முகமாக இருக்கணும். தெரியாத முகத்துக்கு என்ன ஆக முடியாது. அந்த காலத்தில் வந்து ஐயா எம்ஜிஆர் இருந்தார். அவர் ஃபேஸ் பார்த்தாலே ரெட்டாலை போட்டுருவாங்க. அதே போல் கலைஞர்னாலே உதயசூரியன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ அந்த மாதிரி வர கட்சிகளுக்கு இல்லை, அந்த பேர் இல்லை. அதனால தான் சில கட்சிகள் கூட்டணி போட்டு தான் இந்த மாதிரி ஜெயிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு திமுக நல்லதாக செஞ்சிருக்கு. மக்கள் அது புரிஞ்சுக்கணும். அடிப்படை தேவைகளை என்னென்ன மகளிரை கேட்டு பாருங்க, அவங்களுக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை. வாங்குறவங்கள தான் தெரியாது. வாங்காதவங்களுக்கு இப்படி தான் பேசுவாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே 2 பெரிய கட்சி இருக்காங்க. ஆமா. 2 பகுதியிலுமே பெரிய பெரிய தலைகள் இருக்காங்க. ஆமா. சோ அதெல்லாம் மீறி எப்படி வர முடியும்ன்றீங்க? இப்போ பெரிய தலை அவர் தான், தளபதி விஜய் தான். தளபதி கொள்கை எல்லாம் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? எல்லாம் இனிமேல் தான் சார் வரும்.